ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சில பேர் கோவமா இருக்கீங்க போலயே. நேற்று வீடியோவில் கமெண்ட்ஸ் பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீடியோவுக்கு எதிர்மறை விமர்சனங்கள் வரும்னு தெரிஞ்சு தான் போட்டேன். ஏன்னா நீங்கள் எதிர்ப்பீங்க, எதிர்மறை விமர்சனம் பண்ணுவீங்க அப்படின்காண்டி நான் சொல்ல நினச்ச சொல்லாமல் போக முடியாதுல்ல. இந்த பொல்லாதவன் எப்பவுமே மனசுக்கு பட்டதை தைரியம் உண்மையாக பேசக்கூடிய, ஓகேவா? இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய அந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோ போட்டவங்களுக்கு சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம எப்போவுமே எல்லா கமெண்ட்ஸுக்குமே நம்ம கொடுக்க மாட்டோம், தண்ணியில் விளக்கம் கொடுக்க மாட்டோம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நிறைய நாள் நம்முடைய ஃபாலோவர்ஸ் முக்கியமாக சில கேள்வி கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக நம்மளுடைய அந்த கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நாளைக்கு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். சரி, அதனால இன்னைக்கு நான் அந்த ரிப்ளை விளக்கம் கொடுக்க போகிறேன். அதில் மேஜராக ஒருத்தர் சொன்னது என்ன கேட்டிங்கன்னா, ஆனால் நீங்கள் வந்துட்டு கரூர் இன்சிடென்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் யாரோட கூட்டணி வச்சாலும் சரிப்பா நான் ஆதரிப்பேன், ஈவன் பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் நான் ஆதரிப்பேன்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போ மட்டும் ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சா ஆதரிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நான் சொன்னேன் தான். நான் ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்தில் அப்போ விஜய் அவர்கள் இதை வச்சே ஒழிச்சிடணும், அவரை அரசியல் விட்டு ஒதுக்கிடணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு திமுக உட்பட அல்லக்கை கட்சிகள் எல்லாம் சேர்ந்துட்டு அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டும்போது அவர் இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஒரு அதிகார பலம் தேவை. ஸோ அது அப்போ யார்கிட்ட இருக்கு? இங்கே திமுக எதிரியாயிட்டுனா மேலே இருக்கிற பாஜக தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக சக்தியாக இருக்குது அரசியல் அதிகாரத்தோட. ஸோ அப்போ அவங்க கூட கூட்டணி வச்சு இதுலேருந்து ஒரு மீண்டு வரணும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து வேணும்னே திட்டமிட்டு அவர் இதுலேருந்து சாதிச்சிட்டாங்க. ஒரு மனசு இவ்வளோக்குள்ள திமுகவை அந்த எதிர்த்து ரசிகச்சு ஆரம்பிச்சு வரும்போது அவங்க எவ்வளோக்குள்ள வேலை பார்க்காங்க. ஸோ இருந்து பின்வாங்கிடக்கூடாது இதில் வந்து. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் ஆதரிப்புங்கிறது என்னோட ஸ்டாண்டு. அதாவது ஏன் அதை சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு என்ன இருக்கலாம்ல, நம்ம கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த விஷயத்து நடந்ததுக்கப்புறம் நம்ம பாஜக கூட கூட்டணி வச்சா மக்கள் என்ன நினைப்பாங்க? ஸோ பயந்துட்டோம், அவர் கொள்கை எதிரி சொல்லிட்டு இப்போ கூட்டணி வச்சேன்னு சொல்லி விமர்சனம் வருமே அப்படிங்கிறக்காண்டி அவர் வந்து தயங்கி நிற்க வேண்டாம், நீங்கள் இதுல இருந்து மீண்டு வர்றதான் முக்கியம். அதனால நீங்கள் யாரோட கூட்டணி வச்சாலும் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது நான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவோட பிஜேபியை மையப்படுத்தி அதை மனசு வந்து சொன்னேன்னு தவிர காங்கிரஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்படுத்தவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்களே. ஸோ அவங்களே நான் ஏன் கன்சிடர் பண்ண போகிறேன்? ஸோ அதனால் எப்போவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்திய லெவலில் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக பெட்டரா காங்கிரஸ் பெட்டரான்னு கேட்டிங்கன்னா நான் பாஜக தான் சொல்லுவேன். இங்கே நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சொல்லலாம், அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எப்போவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி தான் பிடிக்கும், நேதாஜியில் நான் போகிறேன். ஸோ காங்கிரஸில் எனக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ ஆரம்பத்துலேருந்து எனக்கு பிடிக்காது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா அது நான் விஜய் அதில் கூட்டணியில் போகக்கூடாதுங்கிறது என்னோட ஸ்டாண்டு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் மேஜராக நிறைய பேர் வச்சது என்ன கேட்டிங்கன்னா, ஆனால் டிடிவி தினகரெல்லாம் விஜயோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது ஊழல் பண்ண ஒரு. ஸோ அவரெல்லாம் கூட்டணி வைக்கலாம், ஆனால் காங்கிரஸ் மட்டும் கூட்டணி கூடாதா? அதுலேயுமே நீங்கள் மற்ற சில கட்சிகள்லாம் சொல்லலை. இங்கே நிறைய கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள, முக்கியமாக டிடிவி தினம் மட்டும் சொல்கிறீங்க. ஏதோ உங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் காஸ்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஜாதிங்கிறதுனால நீங்கள் அவரை முன்னிலைப்படுத்தி அவரோட சேர்ந்து நல்லா இருக்கீங்க அப்படி தானே அப்படின்ட்டு நிறைய பேர் விமர்சனம் வச்சுருந்தீங்க. நல்லா அவனுக்கு புரிஞ்சுக்கிடணும். டிடி தினகரனை ஏன் வந்து விஜயோட சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஊழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பண்ண தவறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி நீங்கள் நிறைய பேரை சொல்லலாம். ஸோ அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்லாம் வந்து கூட்டணி பற்றி பேசவே முடியாது, ஓகேவா? ஸோ காங்கிரஸ் பண்ணதை நம்ம ஏன் விமர்சனம் அப்படின்னா, காங்கிரஸ் பண்ணது எல்லாம் மிக்கது. அவங்க ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்க கட்சியாக இருந்து இந்த மக்களுக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்களை பண்ணி அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, அது ஏகப்பட்ட பிரச்சனை அதனால் இருக்குது. நம்ம தமிழக இன்னுமே அதனால் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிடி தினகரன் முன்னிலைப்படுத்த காரணம் ரெண்டு விஷயங்கள் மெயின். இது என்ன கேட்டிங்கன்னா, அவர் போன சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் நின்று நிறைய வாக்கு வித்தியாசத்தில் ஓட்டுகளை பிரித்தார். ஸோ அவரால் ஜெயிக்க முடியல, ஆனால் நிறைய ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு காரணம் வந்தது அவர் தான். ஸோ 234 தொகுதியிலும் கேண்டிடேட் தனியாக போட்டு அவரால் நிற்க முடிஞ்சு, அம்மா மக்கள் முன்னேற்றிக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவர் விஜயோட சேர்ந்தா நல்ல ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். இன்னொரு விஷயம், அவர் முழுக்க ஆரம்பத்துலேருந்து விஜய் அவர்களை ஆதரிச்சுட்டே இருக்காரு. அவர் நிலைப்பாடு எல்லாமே விஜய் அவருக்கு ஆதரவாக தான். எந்த இடத்துலையும் விஜய் அவர்களை ஏளனமாகவோ மட்டம் தட்டி விமர்சிக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடணும். மற்ற கட்சிகள் சில கட்சிகள் இதெல்லாம் ஏன் சொல்ல கேட்டிங்கன்னா, இவங்களாம் வந்து விஜய் ஆதரிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் பெரிய ஃபோர்ஸாக எனக்கு தெரியல. 234 தொகுதியும் கேண்டிடேட் போட்டுலாம் இங்கே வேறு எந்த கட்சி இருக்கா சொல்லுங்க? அப்போ ஏடிஎம்கே தவிர மற்ற கட்சி சீனமானவர்களை விடுங்க, அவர் தான் முழு இதாகி மாறிட்டார்ல, மற்றபடி யார் இருக்கா? இங்கே விடுதலை சிறுத்தை கட்சி முழுக்க முட்டை திமுக கொடுத்துட்டு இருக்கு, விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அவரை எப்படி நம்ம முன்னிலைப்படுத்த முடியும்? ஸோ அதனால தான் நான் சொல்லலை, இதான் காரணம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர், ஜாதிங்கிறனால அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணானா இன்னொரு கேணத்தனமாக இருக்குது. அப்படி பண்ணுறதா இருந்தால் நான் ஏன் அவர் கட்சியில் ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டு அவருக்கே பார்த்தீங்கன்னா நான் பேசிட்டு கூடாதா? இதுலேயும் சில பேர் கேட்பீங்க, அவருக்கு பேசினாலும் அவரை பற்றி பேசினாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால தான் நீங்கள் விஜய் பற்றி பேச சில பேர் கமெண்ட் பண்ணும். என்னடா இது விசித்திரமாக இருக்குது. அப்படியே எனக்கு வந்து பார்த்து என்னுடைய வியூஸ் அப்படி கூடி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்ல, அதாவது விஜய்வுக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, அவருடைய அந்த கட்ஸுக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது சினிமா துறையிலேருந்து உச்சபட்சமாக எந்த ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் வந்து நின்னார்ல, அதுக்காண்டியே நான் அவர் சப்போர்ட் பண்ணிட்டுருப்பேன். ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவருடைய அரசியல் வர வைக்கிறேன். ஆனால்
அந்த அரசியலில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு மாற்றத்தை விஜய் கொடுப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் தனியாக கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ கூட்டணி வைக்கும்போது வைங்க, தப்பு கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள இந்த மாதிரி அன்புமணி, ஸோ இந்த மாதிரி சில கட்சிகள், நிறைய கட்சிகள் இருக்குல்ல தேசிய, ஸோ இப்படிலாம் இருக்க கட்சிகளோட கூட்டணி வச்சா நல்லது, ஓகே தான். ஆனால் நீங்கள் வந்து கொள்கை பாஜக விமர்சிக்கீங்கல்ல, அதே மாதிரி காங்கிரஸ் நம்மளுக்கு வந்து தமிழருக்கு துரோகம் பண்ண ஒரு கட்சியாக நான் பார்க்குறேன். ஆரம்பத்துலேருந்தே நமக்கு காங்கிரஸை பிடிக்காது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஒரு நேதாஜி வழியை பின்பற்றக்கூடியவன். எனக்கு நேதாஜி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு காங்கிரஸே பிடிக்காது. அவங்க கட்சியும் பார்த்தீங்கன்னா தமிழ் துரோகம் பண்ண கட்சி. ஸோ அதனால் அந்த கூட்டணி வைக்காமல் இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதை தான் என்னுடைய கருத்தை வச்சேன். இது என்னுடைய கருத்து. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய கருத்து இருக்கலாம். இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிஜேபியோட கூட்டணி வைக்கலன்னா பிரச்சனை இல்லை, நான் வந்து ஆதரிப்பேன் அப்படிங்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய கருத்து, உங்களுக்கு பிஜேபி எதிரியே தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கும் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு இந்த நாட்டே ஒன்றா அவங்க கட்டுப்பாடு கீழே கொண்டு வந்தீங்க. அது தவறு. மாநிலத்துக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும், இல்லைனா அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக போயிடும். ஸோ அதனால் நானும் பிஜேபி எதுக்குறேன். ஆனால் மத்தியில் பிஜேபியா காங்கிரஸாக கேட்டிங்கன்னா என்னோட நிலைப்பாடு பிஜேபி அளவு தான் இருக்கும், காங்கிரஸோட இருக்காது. ஏன்னா இந்த தேசத்துக்கு பிஜேபி தான் கரெக்டாக நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த மாநிலத்துக்கு, நம்ம மாநிலத்துக்கு பிஜேபி வரக்கூடாதுங்கிறது என்னோட நிலைப்பாடு. ஸோ என்னோட நிலைப்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு புரியாமல் போகும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக நான் வந்து புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இதனால தான் நான் வந்து டிடிவிக்கு ஆதரவு தெரிவிச்சேன் தவிர மற்றபடி இந்த ஜாதி சேர்ந்தெல்லாம் கிடையாது. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சேர்ந்து உண்டு. அதை கேட்டிங்கன்னா, அந்த ஜாதியை முன்னிலைப்படுத்தி அது கருணாஸ் கூட தேவை சேர்ந்து ஆதரவு பேசுகிறேன்னா அவரை எவ்வளோக்குள்ள போட்டு பழந்துட்டு இருக்குன்னு தெரியுமில்ல, என்னுடைய வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா. ஸோ இப்படி முன்னிலைப்படுத்துறவங்களாம் அந்த சமுதாயத்துக்கு உண்மை எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க சுயலாபத்துக்காக அந்த அரசியலை பண்ணுவாங்க தவிர இந்த ஜாதியை முன்னிலைப்படுத்துறவங்களோ மதத்தை முன்னிலைப்படுத்துறவங்களோ அந்த மக்களுக்காக எதுவும் பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்புறம் சில நேரங்களில் நான் தேவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் தேவரையவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா சமூகங்களுமே எல்லாத்துக்கும் பெருசு தான். இப்போ நம்ம இங்கே வெளியில் வேணால் இந்த ஜாதி இதை வந்து பேசாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய திருமணம் அப்படின்னு வரும்போது எல்லாரும் அதை முன்னிலைப்படுத்துவாங்க. எவ்வளோ பெரிய டீசெண்டாக படித்து மிச்ச படித்த மேதாவே இருந்தாலும் சரி, ஓகேவா. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். எப்படி என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சமூகம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும்போது ஒரு பிரிவு அவ்வளோதான் தவிர அதை அதற்கு மேற்கொண்டு யோசிக்கக்கூடாது. அதனால் நான் ஜாதி எப்படி தொங்குறவனோ இல்லை மொத்த ஜாதி சார்ந்தவர்களுக்காண்டி அவர் முட்டு கொடுக்கணும் நான் கிடையாது. இப்போ கூட நீங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்கேன். திடீர்னு விஜய்க்கு என்னோட நிலைப்பாடு எனக்கு அந்த விஷயத்தில் எனக்கு முரண்பாடு இருக்குன்னா நான் வெளிப்படை தெரிவிப்பேன். இது என்னுடைய வீடியோக்கு ஆதரவு ஆரம்பத்துலேருந்து பார்த்துறவங்களுக்கு புரியும். இப்போ வேணால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக தெரியலாம். ஸோ அதை நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சோன்னா அப்படி ஓடி அந்த வீடியோக்களை பார்க்குறீங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து உங்களோட நிலைப்பாடு. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு தலைவராக ஒரு ரசிகராக வந்து கொண்டாடி இருக்கீங்க. ஸோ நாம் அப்படி கிடையாது. அதாவது அவருக்கு அவர் எனக்கு பிடிக்கும் தான், சினிமாலையும் பிடிக்கும், இப்பவும் பிடிக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஆதரவு நிலைப்பாடு தான் என்கிட்ட இருக்குன்னா அப்படி இருக்காது. நான் வந்து சராசரியாக சமூகத்தில் வாழ்கிற ஒருத்தனா ரொம்ப நாள் அந்த அரசியலை பார்த்துருந்தோம்னா எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், ஓகேவா. அக்காண்டி என் கருத்து நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் விமர்சனம் வைங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, ஓகேவா. ஸோ இதான் என்னுடைய விளக்கம். அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா இல்லை நீங்கள் தேவ ஜெயந்திக்கு விஜய் அவர் போலங்கிற கடுப்பில் நீங்கள் அன்றைக்கி விமர்சித்தீங்க காட்டமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஏன் பொறுப்பாளர் படம்னு சொல்லிட்டு அவர் கட்டளையிட்டீங்க. ஒரு தொண்டனாக இருந்தால் தலைவனாக விட்டு விடக்கூடாது, தலைவன் என்ன பண்ணாலும் ஆதரிக்கணும். ஸோ நமக்காக நாம பண்ண தப்புக்காக 41 பேர் காலையில் விழுந்த மனுஷன் நம்மளை விட்டுருக்க மாட்டார் அப்படிலாம் டைலாக் பயங்கரமாக. இதை வந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அடிமைங்கிற இதில் தான் இருக்கீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். நான்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் தொண்டனாலாம் கிடையாதுப்பா. நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், நான் விஜயாவுக்கும் தொண்டனே கிடையாது. நான் வந்து தலைவனாகவும் விஜயாவில் ஏற்றுக்கல. நல்லா புரிஞ்சுக்கிட்டணும். விஜயாவுடைய அரசியலை நான் ஆதரிச்சிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா. நான் அந்த கட்சியிலையும் கிடையாது, திரும்ப சொல்கிறேன். ஸோ ஏன்னா எனக்கு விஜய் அவர்களை பிடிக்கும், அவருடைய அரசியலை இன்னுமே ஆதரிப்பேன். இப்போ நீங்கள் விமர்சனம் பண்ண உடனே அதை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயாவில் பார்க்குறதுக்கு அந்த கூட்டமாக போகிறீங்களே அப்படிங்கிற கேரக்டரும் நான் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு நம்மளை பற்றி இன்னும் புரிதல் இல்லை. ஏன்னா என்னுடைய வீடியோ கிளிப் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏதோ நான் ஒருத்தர் சொல்கிறேன், அதை கேட்டிங்கன்னா நீ விஜய் அவரை பேசி தான் உன்னோட சேனலை வளர்த்த, இதான் சொல்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாதுங்க. அவனை நான் என்ன சொல்ல, லூசு பேர் நான் என்ன சொல்ல, அவங்களாம் சின்ன பசங்களாக இருக்கானுங்க. அதாவது நான் 2021 இந்த சேனலில் பேசிட்டு நடத்திட்டு இருக்கேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் ஒவ்வொரு ஆதரவாக நான் பேசியிருப்பேன். இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கனால இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விஜய் ஆதரவாக பேசுறதுனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் இப்போ எதிராக விமர்சனம் பண்ணுறேன்னா இப்போ வந்து எதிராக கிடையாது, என்னுடைய விமர்சனத்தை வைக்கும்போது அது வந்து உங்களுக்கு எதிராக தெரியுதுல்ல. இப்போ சில பேர் வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். ஸோ அது அவங்களுடைய நிலைப்பாடு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லாரும் பார்க்கணும், அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி விஜய் அவர்கள் தூக்கி பிடிச்சி கொண்டாடணும் அப்படிங்கிறக்காக நான் ஒன்றும் பேச மாட்டேன். நீங்கள் என்னுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்கணும், நல்லா புரியும். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்தால் அப்படி உணர்ச்சி போங்க நான் பேசுவேன். அது எப்பவுமே நடக்கும். இப்போ இதுக்கப்புறம் கூட நான் விஜய் அவர்களை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணால் முதல் பதிலடி நான் தான் கொடுப்பேன். நல்லா பார்த்துருங்க. அதனால எனக்கு எதுவும் பச்சுக்கிறது, ஏன்னா அவரை எனக்கு பிடிக்கும். அந்த அரசியலுங்கிறது எல்லாருக்குமானது, எல்லாரும் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் விஜய் அவர்கள் அரசியல் பண்ணும்போது ரொம்ப அந்த ஆதரிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கரூர் இன்சிடென்ட் பக்கமோட கட்சிக்காரங்க எல்லாருமே பற்றி அமைதியாயிட்டாங்க, இருக்கிற தெரியாமல் போயிட்டாங்க. ஆனால் அப்போ கூட தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவங்க நான் தான். ஸோ புரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுடைய பிடிச்சவங்க நம்முடைய ஆதரவுங்கிறது ஒரு நிலைப்பாடுனா, நம்ம அந்த
அரசியலுங்கிறது ஒரு நிலைப்பாடு. அரசியலில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நம்ம விஜய்கிட்ட நிற்கும் போது அதே மாதிரி அவர் பயணிப்பாரா, அதுலேருந்து வேறு திசையில் பயணிப்பாருன்னு நம்ம கேள்வி. சரி, ஓகே. இன்னைக்கு நம்முடைய காலையில் யாருக்கு ஒரு பதிலடி கொடுக்குன்னு நினச்சேன் கேட்டிங்கன்னா, இந்த மானங்கட்ட பைய சாக்கடை இருக்காங்களா அவனுக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் விஜய் பிடிச்சி தொங்குறது அவன் தானே. இப்போ திமுக அல்ல கையில் தொங்குறதோட இவங்க தானே பெரிய இலக்கையாக இருக்கானுங்க, இவங்க தான் முதல் இடத்துல கதவானுங்க. அப்படி தான் இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் விஜய் அவர்கள் கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு. அதாவது ஆரம்பத்துலேருந்தே அதுக்கு முதலாளாக எதிர்ப்பு தெரிவிச்சது விஜய் அவர்கள் தான். இப்போ அந்த காணொலியில் கூட எதிர்ப்பு ஒரு பக்கம் தெரிவித்தாலும் இன்னொரு பக்கம் அந்த படிவத்தை எப்படி ஃபில்அப் பண்ணுறது, கரெக்டாக நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு அதை ரொம்ப அக்கறைப்படணும் அப்படின்ட்டு தெளிவாக ஒரு பாமர மக்களும் புரியுற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பாரு. ஸோ இப்போ இதுக்கு எதிராக தான் வந்துட்டு இந்த சாக்கடை பேசுகிறான். அதாவது எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. இந்த எஸ்ஐஆரை பார்த்தீங்கன்னா அவங்க தானே காரணம். அப்போ அவங்க எதுக்குறாங்கன்னா இவர் பேசணும்ல பிஜேபின்னு, பிஜேபி வாலாட்டிட்டு அழிகிறாரு அப்படின்ட்டு நக்கலை விமர்சனம் பண்ணுறான். ஏண்டா எச்சப்பையில் உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா? தேர்தல் ஆணையம் தான் இந்த எஸ்ஐஆர் கொடுத்துருக்கு. தேர்தல் ஆணையத்தை தான் விமர்சிக்க முடியும், இதுக்கு பிஜேபி கூட தூக்கி விமர்சிக்கணும்னு நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் கூட தான் கரூர் சம்பவம் நடந்தப்போ நீ முழுக்க விஜயை தானே விமர்சனம் பண்ண. டிவிக்கு விஜயை தான் எல்லாத்தையும் காரணம் என்ன? எப்போ திமுகவில் அதில் சம்மந்தப்பட்ட திமுக அந்த வார்த்தையை நீ பயன்படுத்திருக்கீங்களா முன்னொன்னு நீயும் அந்த இடத்துல? இவ்வளோ நாட்களாக கரூர் சம்பவம் நடந்து இத்தனை நாள் வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் முழுக்க காரணம் பொறுப்பேற்கணும்னு சொல்லி அப்புறம் முழு நேரமும் 24 மணி நேரம் கதறினீங்கல்ல. அதில் எந்த இடத்துல அதுக்கு திமுக ஒரு பொறுப்பேற்கணும், திமுக காரணம், காவல்துறை காரணம், அரசாங்கம் எந்த ஒரு வார்த்தையை சொன்னியா? நீங்களாம் எந்த ஒரு இதுலடா நீங்களாம் பேச வர அப்படியே தூக்கிக்கிட்டு இல்லை எங்கள் அண்ணன் நேற்று பேசினா பார்த்தீங்கல்ல, அதுதான் பேச்சு. எஸ்சிஆருக்கு எதிராக எப்படி கேள்வி கேட்டா இருப்பாருங்க, விஜயும் கேள்வி கேட்க இருப்பாருங்க அப்படின்னு நக்கலை. உங்கள் அண்ணன் நொட்டினாரு. இல்லை இது எஸ்ஐஆரை அமல்படுத்தி எத்தனை நாட்கள் ஆச்சு, அந்த விண்ணப்படியும் 4ஆம் தேதியே நான் சேர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் லேட்டு தான் 16ஆம் தேதி தான் அவங்க கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தை கன்னட அறிவிச்சாங்க. ஆனால் அவங்க நொன்ன அதுக்கப்புறம் நேற்று தான் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, உடனே வீரவசனம் பேசுறாரு. ஏன் அதுக்கு முன்னாடி பேசிக்க வேண்டியது எஸ்ஐஆருக்கு எதிராக ஏன் பேசலை? அதை என்ன கேட்டிங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எதிர்த்த மாதிரியும் இருக்கணும், எதிர்க்காத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு எதிர்ப்பு நாடகத்தை லைட்டாக அரங்கேச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் முழுக்க இது பெருசாக பயங்கர அளவில் இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான கண்டனத்தை பண்ணது கேட்டிங்கன்னா தமிழை வச்சுக்கலாம். ஸோ தமிழ்நாடு முழுக்க விஜய் சொல்லிட்டாரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே உருவாச்சு, ஐயா நம்ம பண்ணலையே, உடனே ஓடிந்திருக்காரு சீமான அவருடைய தும்பிக்கணும். நேற்று விஜய் பண்ணதுக்கப்புறம் விஜய் பண்ணது பெரிய ரீச் ஆகிட்டு மக்கள்கிட்டே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அறிவுரை ஏற்படுத்தி எல்லாருக்கும் தெரியும், நாமளே அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதை பொறுக்க முடியாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ சரியான ஒரு ஆளாக இருந்தால் எஸ்ஆரை எதிர்த்து இவ்வளோ வீரவசனம் பேசிட்டு அன்னைக்கு பேசிக்க வேண்டியதானே. ஏன் விஜய் போட்ட பண்ணாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை பண்ணிக்க வேண்டியதானே, ஏன் பண்ணலை? இல்லை பாஜகவுக்கு வாழாட்டுறாரு விஜய் மண்ணாங்கட்டி. ஏன் திமுகவை பற்றி பேசி, ஏன் திமுக பற்றி விட்ட மாட்டேக்கா, ஏன் வாய் வர மாட்டேக்கா? திமுக தான் முழுக்க ஒரு பொய்யான, அது அவங்க தான் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்காங்க மாநிலத்தில். அவங்க ஆட்கள் முழுக்க அதை விநியோகம் பண்ணுறதே திமுக கட்சிக்காரங்க தான் வீடு வீடாக போகிறானுங்க. ஸோ நீ வந்து விஜய் கேள்வி வைக்கணும், நீ திமுகவில் கேள்வி வைக்கணும், மானங்கிட்ட போயில அங்கே பேச மாட்டேங்க. விஜயை மட்டும் ஆவணம் சொல்ல வந்துடுறேன். நோக்கம் நான் என்ன கேட்குறேன், விஜயை பற்றி பேசுறதா உனக்கு வீஸ் போதா? ஆட பாவிலா, என்னடா பழப்பு மானங்கட்ட பழப்பா இருக்கு. சரி, ஓகே. இதுக்கு எப்பவுமே இப்படிதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் முழு நேரம் அப்படி தான் கத்திட்டு கிடக்கும். ஸோ அதனால் இதுக்கு இந்த மிதி போதும். இதுக்கு அடுத்தால புதுசாக ஒருத்தர் வந்துருக்காரு, யாருன்னு கேட்டிங்கன்னா மன்சூர். அந்த பெல்ட் அடித்தார் மன்சூருக்கிற மாதிரி. அதாவது நம்ம லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவத்தப்பெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக பயங்கரமாக தொட்டு பாடுறா நீ அப்படின்னு சொல்லி திமுக அரசெல்லாம் இப்படி வருதி கட்டிட்டு பணம் எடுத்த மன்சூர் இன்னைக்கு அப்படியே உள்டாவ மாதிரி விஜய் அது எஸ்ஆர் சம்பவம் நடந்திருக்கு. எஸ்ஆருக்கு எதிர்ப்பாதான் விஜய் பேசிட்டு இருக்காரு. ஆனால் இதில் ஒரு பற்றி விஜய் விமர்சிக்காரு ரொம்ப இழிவா. அவர் என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா, அதாவது நான் அன்னைக்கு பேசும்போது எப்பவுமே என் மனசுல தான் பேசுறேன். அன்னைக்கு நான் பேசுறது விஜய் கதராக பேசும்போது ஏகப்பட்ட ஃபோன்கள் வந்துச்சு, ஆயிரக்கணக்கான ஃபோன்கள் மெசேஜ். ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட பாராட்டி எதுவுமே சொல்ல அவரு. ஸோ ஏன் அப்படின்னு நினச்சா தெரியல. என்ன நம்ம அவர்கிட்ட போயிட்டு ஒரு சீட்டு கேட்டு போயிடுவோமா? நான் எப்போ இருந்து எந்தெந்த அரசியலாம் பார்த்துட்டேன், இவர்கிட்ட போய் நிற்க போகிறேன், எனக்கு இவர் ஈக்குவலா, ஏன் இவருக்கு ஆள் தரையிலலாம் படாதா, ஒரு எளியப்பட்டு தான் போவாரா அப்படின்னு ரொம்ப விமர்சனம் வைக்காரு. அதாவது இவங்கெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா அது அவர் வயலேருந்து வந்துட்டு அவர் எப்பவுமே அவருக்கு வந்து ஒழிச்சு பேச தெரியாதுல்ல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார் பேச்சை கட்டி ஆடுறது தானே. ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு விஜய் அவருக்கு எதிராக இந்த தன்னுடைய கருத்தை. அதிலே அவர் தெரியுது நம்மளுக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க விஜய் அவர்கிட்ட எதிர்பார்த்துருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆதரவு பேசினோன்னு விஜய் அவர் கூட்டு வச்சு ஒரு போஸ்டிங் வந்து மனசில் கொடுத்துட்டு வரேன், ஏதாவது நம்பினாரே என்னமோ தெரில பாவம். ஆனால் அப்படிப்பட்டவர் விஜய் அவர் கிடையாது. அவர் முழுக்க இந்த சினிமா துறையை ஒதுக்கி வச்சு தான் தன்னுடைய அரசியலை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏன்னா சினிமா துறை இப்படி ஒரு சேர்த்துட்டாங்க அப்படின்னா இவரை மாதிரி இன்னும் சில பேர் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களாம் உள்ள இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அது இந்த அரசியல் கட்சியை ஒரு கேள்வி குத்தா மாறி. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த தாடி பாலாஜி மாதிரி இந்த அரக்கு கரமெண்டெல்லாம் அவர் சேர்க்கிறதே கிடையாது. இந்த சினிமாக்குமே ஒதுக்கி வச்சிருக்காரு. சினிமா வேற அரசியல் வேறங்கிற தெளிவாக இருக்கார் அவர்.
ஸோ அந்த புரிதல் உள்ளனால தான் இந்த சினிமாக்காரங்களை சினிமாவில் மட்டும் தான் அவர் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா அவர் சைலண்ட் டைப் தான், அரசியலில் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு அவர் தன்னுடைய அரசியலை மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் கரெக்டும் கூட. ஸோ ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம அப்படி விஜயவில் பார்த்து அப்படியே தூக்கி பிடிச்சி பேசிட்டு கொண்டாடினோம்னா அவர் நம்மளை கூப்பிட்டு வச்சு அங்கீகாரம் கொடுப்பாரு, பதவி கொடுப்பாரு நம்ம கட்சியில் அப்படி இப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது கிடைக்காதனால உடனே அப்படி உள்டா மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாக பேசிக்கிட்டு விஜயவில் எதுக்குறாங்க. ஸோ இதான் உண்மை நிலைப்பாடு. இப்போ கூட அவர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, கமல்ஹாசன் பற்றி கேட்குறாங்க. அதே இதில் கமல்ஹாசன் ரொம்ப நல்ல வரம், உத்தம வரம். அதாவது ஸ்டேட்டை முதல்ல நம்ம காப்பாற்றணும், அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒன்றினே இருந்திருக்காங்க. அதே தெரிஞ்சு போச்சு இந்த மன்சூர் எப்படிப்பட்ட ஆளுன்னு. சரியான ஒரு மாக்கம், உண்மையிலே மன்சூருக்கு ஒரு மாக்கம் தான். அதாவது அது பேச்சை செயல்படல பாருங்களேன். கமல்ஹாசன் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டில் எடுத்துட்டாருன்னா இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? சரி, ஓகே, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சில பேர் நம்மகிட்டே கேட்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்போ அப்படி தானே விஜயவலுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கீங்க, திடீர்னு அப்போ எதிர்ப்பாக பேசுறீங்க அப்படின்ட்டு. எப்பா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி ப்ராப்ளம். நம்மளாம் விஜயவல் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து இங்கேயோ ஒரு ஆள் தானே, நம்மளே அவருக்கு தெரியும். உடனே எனக்கு கூட்டு வச்சு விஜயவலுக்கு ஆதரவாக பேசணும்னு எனக்கு ஊற்றினா ஒரு பதவி அதிகாரம் வந்து தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்களா? அப்படிலாம் கிடையாதுல்ல. நம்ம மனசுல இருந்து நம்ம மனசுல பட்டதை பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? நான் பேசுறது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசு திருப்தியாக நான் வந்து உண்மையாக பேசுறேங்கிறது என்னுடைய மனசாட்சி படி. ஓகேவா? ஸோ இந்த இப்போல்லாவது எப்பவும் அப்படி தான் இருப்பான். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.